துறைமுக அதிகார சபையின் நிரந்தர பணியாளர்களாக தம்மை இணைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ துறைமுக பணியாளர்கள் கடந்த 7 நாட்களாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். இதுவரை அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் போயா தினமான இன்றைய தினம் விரதமிருந்து தமது சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். பௌத்த பிக்குகளையும் அழைத்து அவர்களின் பௌத்த போதனைகளுக்கு செவிமடுத்த வண்ணம் இந்த போராட்டத்தை துறைமுக பணியாளர்கள் மேற்கொண்டார்கள். இன்றைய தினம் 1086 வாகனங்களை ஏற்றிய கப்பல் ஒன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு சென்றுள்ளது. இந்த கப்பலுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக கொழும்பு துறைமுகத்திலிருந்து துறைமுக பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தனியார் நிறுவனம் ஒன்றில் இருந்தே இந்த பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். துறைமுக பணிகளை வலிமையாக மேற்கொள்ளும் பொருட்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக துறைமுக அதிகார சபை அறிவித்துள்ளது. இன்று மாலை முதல் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஸ்ரீலங்கா கடற்படையின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று முதல் ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ துறைமுகத்தின் அனைத்து பணிகளும் கடற்படையினராலேயே மேற்கொள்ளப்பட உள்ளன. எவ்வாறாயினும் ஹம்பாந்தோட்டை துறைமுக பணியாளர்களின் வேலை பகிஷ்கரிப்பால் அங்கு நங்கூரமிட்டிருந்த 2 கப்பல்களை துறைமுகத்திலிருந்து விடுவித்து அதன் பயணத்தை தொடர வைப்பதற்காக கடந்த சனிக்கிழமை அங்கு சென்ற ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி தலைமையிலான கடற்படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் 2 ஊடகவியலாளர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தின் போது ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியினால் ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் ஸ்ரீலங்காவிலும் சர்வதேச அரங்கிலும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் பணிகள் ஸ்ரீலங்கா கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.